ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இன்னியோ ரேடியன்ட் சீசனோட 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பார்த்ததுல ஹீரோ ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கும். லாஸ்டா நடந்த எக்ஸிபிஷன்ல அவங்க அப்பாவை மீட் பண்ணிருப்பான் ஹீரோ. அந்த நேரத்துல அவரு எதேச்சியா அவனை தொட நினைக்க அந்த சமயத்துல அவரும் கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுல கிளாஸ் பீசஸ் ஹீரோயினோட கண்ணு கிட்ட பட்டுருது. அதனால அவ அப்படியே பயந்து போய் நிக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல அவன் மேல அவனுக்கு காதல் வந்துச்சு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கான காதலோட ஒரு ஹக்கையும் கொடுக்குறான். அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நீ உன்னை பார்த்து பொறாம பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்ப இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ செல்ஃபிஷும் இல்ல, பொறாம பிடிச்சவனும் கிடையாது. ஆனா என் மேல ஆசை வைக்கிறதுல நீ பொறாம பிடிச்சவனா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல இவங்களுக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ராங் பாண்டிங்கே வந்திருக்கும். இவன் இல்லனா இவ இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உள்மனசுல இருக்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தா நாயை கூட்டிட்டு வாக்கிங் வர அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருது. ஏதோ ஒண்ணு நமக்கு சிங்கார மாதிரி இருக்கே. 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஃபி ஷாப் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா என் பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டான். அவ மல்பரி ஸ்ட்ரீட்ல இருக்கிறதா சொல்லியிருந்தா. அதே மாதிரி இவனுக்கு ஒரு பார்சல் வந்திருந்துச்சு, அது கூட மல்பரி ஸ்ட்ரீட் சேம். அவன் ஒரு பெண்ணு வச்சிருந்தா, அது அவங்க பிரசன்ட் பண்ணதுன்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி இவன் ஒரு பெண்ணு வச்சிருக்கான். மேபி அவன் தான் இவனா இருக்குமோ அப்படின்னு அவருக்குள்ள இருக்கிற கன்ஃபியூஷன் அப்படியே இருந்தாலும் இவனை பார்த்த உடனே பக்கத்துல ஹீரோயினும் வணக்கம் சொல்றா. சோ கிட்டக்க வந்தவர் 2 பேரையும் ஹக் பண்ணிட்டு வீட்டுக்கு பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு ஜீனியை கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது இவனும் அவளோட வீட்டுக்கிட்ட கொண்டுட்டு போய் விடுறான். அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோப்ப, சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல நடந்து போக, டேடே இந்த தடவையும் கீழே விழுந்துற போற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து இன்னொரு முறை அவளை ஹக் பண்ணி, இங்க பாரு சின்னதா ஒரு பிரிவு இருந்தா கூட அந்த இடத்துல இப்படி ஹக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தெரிஞ்சேதான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல தாத்தாவோட கடையில அவரு இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரால் அந்த மூட்டைகள் எல்லாம் தூக்க முடியலன்னு எப்பயுமே ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுவா இல்லையா, அப்படி ஹெல்ப் பண்ணும்போது உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். ஆக்சுவலா உன் கூட இருக்கப்ப மட்டும் சாங் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்க, நீ இல்லனா அவ கொஞ்சம் ஃபீல் பண்றாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவ எதை நினைச்சு ஃபீல் பண்றான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நேரா இந்த பெண்ணை கொண்டுட்டு போய் அவள்கிட்ட கொடுத்துடலாமா, இல்ல கொடுத்தா பாதி விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே பாஸ்ட் ஞாபகத்துல வருது. அவளுக்காக இவன் பெண் ரெடி பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவ கேட்டது இவனோட ரூம்மேட் சான் கிட்ட. அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து சண்டை போட்டுட்டு கண்ணத்து பக்கத்துல காயத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் சூசைட் அட்டன் பண்ண போய் இவ அந்த நேரத்துல கால் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க லைட்டா பேச ஆரம்பிச்சு. பட் இவனோட ரூம்மேட் சான் தான் நான் சொல்லாம அவளுக்காக அந்த பெண்ணை ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கலாமா சொல்லாம கொடுக்கலாமான்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. எனிஹோ அவளுக்காக பெண்ணை கொடுக்கணும்னு நினைச்சவன் ஒரு நல்ல பெண்ணா அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். பட் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இந்த பெண் ஈடாகாதே அப்படின்னு திங்க் பண்றான். அதே சமயத்துல இவளும் பெண் ஹோல்டர் இருக்கிற இடத்துல பெண்ணே இல்லாம இருந்திருக்கும். பழைய பெண் காண போனாலும் பரவாயில்ல, இப்ப இவன் கொடுத்த பெண் எனக்கு போதுன்ற மாதிரி அதை அந்த பென் ஹோல்டர்ல வைக்க இந்த பக்கம் ஹீரோவும் அதையே திங்க் பண்ணிட்டு இருக்க. சிமிலரா சேம் ஃபீலிங்ல இருப்பாங்க. அடுத்த சீன்ல வீட்டுல கட்டுறாங்க. மிஸ்யோங் அப்படியே ஹால்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாட்டி எதாச்சுமா ரொம்ப லேட்டா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. என்ன பாட்டி எங்க போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நைட் டின்னருக்கு போயிருந்தேன், ரொம்ப பேச வேண்டியது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நைட்ல ஏன் ரொம்ப பேசிக்கிட்டு சீக்கிரமா டின்னர் முடிச்சுட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல அவங்களும் நான் மேல போறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. பட் அவங்க மேல போனோன்னு தான் இவன் நோட் பண்றா வெளியில இருக்க செருப்புல 2மே பேரால வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த பக்கம் பாட்டிக்கு கவலை வர ஆரம்பிச்சிச்சு. அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நைட் ஆனா எதை நினைக்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணிட்டு எக்ஸாமினேஷனுக்கு டைம் அப்படின்ற மாதிரி ஒரு கேலண்டர்ல நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எதுக்குன்னே தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல யாங் ஆஃபீஸ் போகும்போது மேனேஜரை மீட் பண்றான். அந்த நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் இடத்துல முடியலாம இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ அதுக்குள்ள இவருக்கு சொட்ட வந்துருச்சா அப்படின்னு திங்க் பண்ணபடி பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் கண்டுக்காம போயிடுறான். பட் அவன் எங்கிருந்து எங்க போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஆபீஸ்க்குள்ள நுழைய அங்க இருக்க எல்லா கொலீக்ஸும் உட்காந்து அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் ஒரு கிளைண்ட் மீட் பண்ண போயிருப்பான். அவங்க ரொம்ப ஃபேமஸான ஃபேஷன் டிசைனர் கூட பாக்குறதுக்கும் கியூட்டா இருப்பாங்க. சோ அவங்கள வச்சு எல்லாருமே மேனேஜரை சேர்த்து பேசிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த நேரத்துல எதையுமே கண்டுக்காம பாட்டுல போய் அப்படியே ஏதோ வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல எல்லாருமே அவ்வளவுதான் கவனிக்கிறாங்க. ஏன் இவளுக்கு பொசசிவ் அப்படின்ற மாதிரி கவனிச்சாலும் காட்டிக்காத மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவ அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே விசில் அடிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன புதுசா மேடம் விசில் அடிச்சுட்டு வேலை செய்யறாங்க, ஓ இவங்களுக்குள்ள லவ் இருக்கு கிரஷ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவளுக்கு தெரியாம காசப் பண்ண. சடனா அந்த நேரத்துல தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு இவ பார்ல மட்டையாகியோ உட்காந்துட்டு இருக்கும்போது மேனேஜர் அவளை நீட்டா காருக்கு கூட்டிட்டு வந்து அவளை ரெஸ்ட் எடுக்க வச்சிருப்பான். அந்த நேரத்துல அவளோட கண்கள் அப்படியே கலங்கி இருக்கும். ஏன் என்னோட கண்கள் கலங்கும் போது அவன் எனக்கு ஹடலா கண்ணத்தை தடவிட்டு இருந்தான் அப்படின்றத யோசிச்சுவ. இப்போ எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு
ரெமி அவர்கிட்ட இந்த விஷயத்த கேட்க, அது ஒண்ணு இல்லப்பா, இது காதல் ஸ்டார்ட் ஆகும் போது அப்படிதான் இருக்கும். தன்னோட காதலி கண் கலங்கிறது இந்த காதலன் காது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். கூட எல்லா கொலீக்ஸும் உட்காந்துதான் இதை கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ இதை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி தெரியலன்ற மாதிரியும் பேசுறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ இந்த பெண் அவள்கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளும் வரா. ஏன் இவ்வளவு லேட்டு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, அந்த சமயத்துல அவ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி எகிரி குதிச்சு ஓடி வந்து, வாடா வா, உனக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளை உள்ள கூட்டிட்டு போய் அவளோட அந்த உடஞ்ச தட்டு இருக்கு இல்லையா, அம்மாவோட ஞாபகார்த்தமா இருந்த பிளேட், அதை பார்க்கும்போது அதுல ஒரு பீஸ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சோகமா அவங்க உட்காந்துட்டு இருக்க. அந்த நேரத்துல இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா அது, அப்போ இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்காக ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் பார்க் தாத்தாவும் வந்து இவங்களுக்காக காஃபி எல்லாம் மேக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்க புதுசாக அந்த எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டாலே மேக் பண்ணிட்டாங்க. அதில் மெயினான விஷயம், அன்னைக்கு தான் முதல் நாள் ஓப்பன் பண்ணதுனால அவங்க அப்பாவும் அங்கே வந்திருந்தாரு இல்லையா, இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆயிருக்கும். ஸோ போய் பாருடா அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவனை என்கரேஜ் பண்ண, அவங்க அப்பாவோட வாட்ச் கபோர்ட்ல இருக்கிறத பார்க்குறான். பட் இவன் கண்டுக்காம நிற்கிறத அவங்க பாட்டியும் பார்த்துட்டு, சரிடா சொன்னதில்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஒழுங்கா சாப்பிடு, அவளை எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆடம் அவளோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணும் போது ஆப்போசிட்ல அவன் வரான் இல்லையா, இந்த தெரியாது பேசிடலாமான்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், டக்குன்னு பேசவும் ஆரம்பிச்சிடறான். என்ன கரோக்கிக்கெல்லாம் போயிருந்த போல இருக்கு, அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்ம பண்ணாமே, கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா நானும் சந்தோஷமா தான் இருந்தேன் அப்படின்னு அவளை பார்க்காமலே பதில் சொல்லிட்டு போக, பட் இவளுக்குள்ள பரவாயில்ல பேசிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு போறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோ பாட்டி சொன்னதுக்காக அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். அந்த இடத்துல அவன் பிஏ மட்டும்தான் இருக்கிறதுனால எங்க ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க யாரு அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு நான் அவரோட ரிலேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவரோட ஆஃபீஸ் ரூம்ல இருப்பாரு, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனும் நாக் பண்ண போறான். எதுக்கு அப்படின்னு யோசிச்சவன் ரிட்டர்ன் போகும்போது பிஏ கூப்பிட்டு, அவரு ஆஃபீஸ் ரூம்ல இல்ல, வேணும்னா இந்த இடத்துல வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆஃபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு போக, அந்த நேரத்துல அவன் சின்ன வயசுல வரைஞ்ச ஓவியங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. அதுவும் அவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்ன ஓவியங்கள். பாஸ்ட்ல இதை வச்சுதான் இவனை போட்டு செமையா அடிச்சிருப்பாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாரு, வரையவே கூடாதுன்னு பேய்த்தனமா நடந்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் இதை எடுத்து வந்து வச்சிருக்காருன்னா அப்ப இவரோட மனசு மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி இவனோட கண்ணில் கண்ணீரே வந்துருது. அப்படியே ஃபீல் பண்ணபடி அவன் வெளியில வரும்போது அவரோட பிஏ வந்து, சார் இப்போ பசங்களுக்காக டிக்கெட்ஸ் வாங்க போயிருக்காரு, பசங்களை அவரை படிக்க வைக்கிறதுனா அவருக்குள்ள இருக்க ஆர்வம் வேற லெவல் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது ஈவினிங் டைம். அந்த நேரத்துல இவன் நம்ம வெளியில எங்கேயாவது போலாமா அப்படின்ற மாதிரி மீட்டப் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரை பாக்குறதுக்கு அவன் ஆபீஸ் ரூம் வரைக்கும் தேடிட்டு போயிருந்திருப்பான் இல்லையா, அதனால இவனை பார்க்கணும்ட்டு இவன் இருக்க இடம் தெரிஞ்சு மீட் பண்றதுக்கு தான் இப்போ வந்திருக்காரு. தூரத்துல இருந்து மகனை பார்த்து கை காட்ட, அவனும் அவரை பார்த்து விஷ் பண்றான். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நீங்க ஹெல்ப் பண்றீங்க போல இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனிஹவ் வாட்ச் இப்ப நல்லா ஓடுதா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் நல்லா ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்க, இப்ப பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துல இருந்து அவரு சொல்ல, பரவாயில்ல எனக்கு பொறுமையாவே பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து இவன் சொல்ல, அத ஹீரோயினும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை வைக்க, அவரும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல பேரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தனக்குள்ள ஒரு ஸ்மைல், நம்ம புள்ள நம்ம கிட்ட பேசிட்டானேன்னு ஒரு சந்தோஷம். அப்படியே அவரு கிளம்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி, உங்க அப்பாவுக்கு பையன் வாட்சை கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா, எப்பவுமே காணா போன பொருள் திரும்ப கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அடுத்த செகண்ட் இவளோட பெண்ணை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அடுத்து ஒரு டின்னருக்கு கூப்பிட்டு, நீ வாயன் உன்கிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான பெண்ணை டேபிள் மேல வைக்க, அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த பெண்ணு காணா போன பெண்ணாச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அந்த நேரத்துல ஹீரோயின் கிட்ட இந்த பெண்ணை கொடுத்துட்டு, இத அந்த ஹோட்டல்காரவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு மதர் ஆஃப் பர்ல் டிராயிங்கை வரைஞ்சு கொடுக்க, அதை பாக்குறதுக்கு இன்னும் ரம்யமா இருக்கா. என்னோட பெண்ல இது மாதிரி இருக்காது, பட் நீ அதே மாதிரி எனக்கு மேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்க, நான் இப்போதைக்கு இந்த பெண்ணை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல என்ன பிரச்சனை, நீ எதுக்காக இது மாதிரியான பெண்ணை ஒன்னு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒரு பெண்ணை மிஸ் பண்ணிட்ட, அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும், பட் சிமிலரா இருந்தா ஓகே தானே, இந்த இடத்துல இந்த பேர்ல நான் ஏன் வரைஞ்சேன்னா இது உனக்கு லக்கிய கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ கையில கொடுக்க, பரவாயில்ல உனக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் ஸ்டாண்ட்ல அவ வைக்க, அடுத்த செகண்டே அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த நேரத்துல இவளுக்கு ஒரு போன் கால் வர, அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஆர்கிடெக்டா இருக்கா இல்லையா, இது வரைக்கும் கிடைக்காத அவார்டு, அவளுக்கு பெஸ்ட் டிசைனர் ஆஃப் த அவார்டு அப்படின்னு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லும் போது, பரவாயில்லையே நீ கொடுத்த பென்ல அந்த மதர் ஆஃப் பர்ல் பிக் ரொம்ப லக்கி போல இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பாட்டி பாருங்களேன், பாக் தாத்தாவோட கடையில வந்து உள்ள போகாம அப்படியே வெளியில உட்காந்துக்கிட்டு கிறிஸ்டல்ஸ்
அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஏன் இவ வந்து இங்க உட்காந்துருக்கா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டவர் குடுகுடுன்னு ஓடி வந்து ஏன் இங்க உட்காந்துருக்க, உள்ள வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு இந்த ஸ்னோ கிரிசில்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சளி பிடிக்கும் உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து கம்ஃபர்ட் பண்றாரு. அந்த நேரத்துல லைட்டா நீ சொன்ன மாதிரி எனக்கு சில்லுன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் ஒரு டீயை மேக் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அதுக்குள்ள பாட்டி தூங்கி போயிடுறாங்க. வேற வழி போர்வை போத்தி அப்படியே படுக்க வைக்கும் போதுதான் அவங்க விரல்ல ஏதோ ரத்தம் இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹடம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்டோட அம்மா வேற வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே சர்ப்ரைஸ் பட்ட அவங்க கிட்ட தான் பேசல, இவங்க கிட்ட பேசாம இருக்க முடியாது. பொறுமையா கிட்ட போய் நிக்க அவங்க ரொம்ப கலக்கலன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளை பார்த்து அம்மா வந்திருக்க, ஏன் இப்படி பண்ற, என்னை கட்டி அணிச்சுக்கோ, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்டே கட்டி அணிச்சு அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அவங்க அம்மாவோட ஞாபகங்கள் அவளுக்குள்ள, என்னால உங்களை அம்மாவா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எவ்வளவு அவங்கள ஹடல் பண்ணிக்கிறா. சரி சரி இப்படியே இருக்காதீங்க, கொஞ்சம் வீட்டுக்கு நீ வா, அப்பதான் அவனை பத்தி உனக்கு ஃபுல்லாவே புரியும். அவன் சரியான மொக்க, அது தெரியாத உனக்கு, அவங்க கூட எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ கூடவே கூட்டிட்டு போயிட்டு அந்த அயனுக்கு துணி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அவரே நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அவன் செவரு ஃபுல்லா இவளோட போட்டோ தாங்க ஒட்டி வச்சிருக்கான். இந்த அளவுக்கு அவன் மேல பாசம் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் அவகிட்ட பேசினது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கான். இவ்வளவு பாசமான என் மேல இருந்து ஏன்டா இப்படி முறைச்சிட்டு போற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கா. ஈவன் அவங்க சொல்ல சொல்ல அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பாக்குறா. எப்பவுமே சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் உன் போட்டோவை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணுவான். அந்த அளவுக்கு உன் மேல இவ்வளவு லவ் இருக்கவன் சண்டை போட்டு பேசல, நீ ஏன் ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே இவளோட நினைவுகள் பாஸ்டுக்கு திரும்பவும் போது. சின்ன வயசுல இவங்க குழந்தையா இருக்கும் போது அவனும் குட்டியா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருந்திருப்பான். அதையும் திங்க் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை எல்லாம் இழந்திருக்கா இல்லையா, இவளும் கொஞ்சம் மூடியாதான் வாழ்ந்திருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும் போது பாரு இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, கலன்னு இருக்கணும் பாரு, முதல்ல நல்லா மூச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, மூச்சு எப்படிடா விடுறது அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட கேட்க, இங்க வா அப்படின்னு பேஸ்பால் ஸ்டிக் அவ கையில கொடுத்து இதை நீ விளையாட அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பால் தூரமா போய் விழுந்துரும் இல்லையா, அதை போய் எடுத்துட்டு வர சொல்ல இவனும் குடுகுடுன்னு ஓடி போய் எடுத்துட்டு வருவா. இப்ப மூச்சு வாங்குதுல செமையா இருக்கா இதான் அப்படின்னு சொல்லிட்டா. அப்ப பழக ஆரம்பிச்சது இப்படியே கண்டினியூவா பழகி இருப்பாங்க. புரியுதுடா, எனக்கு இப்ப புரியுது, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பாட்டியை காட்டுறாங்க. இருக்க ரொம்ப ஞாபகம் மருதி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பகல் டைம்ல கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகி கரெக்டா தான் இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா இந்த மரத்தை உனக்கு ஞாபகத்துல இருக்கா, இந்த மரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மரமா, இந்த மரம் டெக்குபாக் மரமாச்சு, அது மார்க்கெட்டுக்கு போற வழியில இருக்கும் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நீ கரெக்டா தான் சொல்ற, எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க பாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, இந்த பக்கம் இவங்களுக்கு சிரிக்கிறதா அழுகுறதானே தெரியல. என்னைக்கோ கொஞ்சம் விஷயங்கள்லாம் இவங்களுக்கு மறந்து போறது, அதுவும் சடனா மறந்து போறது ஒரு பிரச்சனை தானே, அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் ஹயாங் கொஞ்சம் கார்மெண்ட்ஸ் துணிலாம் கையில சுருட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல மேனேஜரை பாக்குறா. அவரு இவளை பார்த்து ரொம்ப ப்ரொஃபஷனலா கொஞ்சம் சில்க் துணிலாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி வரியான கூப்பிட இவளுக்குள்ள பழைய ட்ரீம்லாம் அப்படியே ஞாபகத்துல வருது. ஆக்சுவலா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போய் சாப்பிடலாம் ட்ரை பண்ணிருக்கும் போது ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய இருக்கு வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாரு. சோ அது மாதிரி இப்ப கூப்பிடுவாரா மாட்டாரா, இவருக்கும் எனக்கும் லவ் இருக்கா, இவருக்கு என் மேல லவ் இருக்கா, இப்படி எல்லாம் அவளோட தாட் ஓடிட்டே இருக்கும்போது வர அப்படின்னு தண்ணியும் அறியாம இவ சொல்ல, என்னது கார்மெண்ட்ஸ் வாங்கறதுக்கு நீ வரியா, உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாமா உண்மைதான் அவங்க கூட வர அப்படின்னு சுதாரிச்சுக்கிறா. அந்த நேரத்துல சரி 7 மணிக்கு பார்க்கிங் ஏரியால வந்து நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஹரமோட பாய் ஃப்ரெண்ட், அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வர, உள்ள ஹரம் நிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா பாத்தீங்களாமா, அவ நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிற மாதிரியே இருக்கு, வர வர லூஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்க, அவளோட ஞாபகங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு, பிம்பங்கள் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் கிட்டக்கு வந்து, டேய் நான் இங்கதான் இருக்கேன், உண்மைதான் நீ என்ன பாக்குறது, அன்னைக்கு நீ பாக்கும் போது நான் ஒருத்தனுக்கு நம்பர் கொடுத்த மாதிரி இருந்துச்சுல, அதுல நான் நம்பர் எல்லாம் ஒன்னும் கொடுக்கல, வெறும் 0 தான் என்ட்ரி பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் என்னோட டெஸ்க்கு பக்கத்துல அவனோட ஜூஸ வச்சுட்டு போயிட்டான், அதனால அதை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது நீ அதை பார்த்துட்டு ஓடி போய் கீழே விழுந்திருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். டே நான் அவனெல்லாம் லவ் பண்ணவே இல்லை, சும்மா கூட டேட் பண்ணல, அவன் என் ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்க, அங்க கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்காக அவார்ட் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க அவார்ட் வாங்கிட்டு இருக்கும்போது அவளோட தாட்ஸ் ஃபுல்லா முதல் முறையா இவன் ஒரு பெண்ணை மேக் பண்ணி கொடுத்துருப்பான் இல்லையா, அதுலதான் ஃபர்ஸ்ட் டிசைனே அவ கிரியேட் பண்ணிருப்பா. அந்த டிசைனை வச்சுதான் அவளுக்கு இந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்கே கிடைச்சிருக்கும். சோ அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டவ இவளோட சீனியர் கிட்ட தான் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சிருப்பா. அவளோட
அவனோட பேர் தான் ஹயோசான். சோ அவங்கிட்ட இவ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசணுங்கிறதுக்காக மெயில் அனுப்புறது, மெசேஜ் பண்றது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவன் சுத்தமா இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பட் இவளோட மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணது இப்ப இருக்கிற சான் தான். அது இன்னமும் அவளுக்கு புரியாம அவனை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த பெண்ணும் அந்த பெண்ணும் ரிசம்பிள்ஸ் த சேம் தானே. அதனால அடுத்த சமயத்துல அவளோட தாட் அவங்க கூட பழகிற நாட்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மைண்டால நினைச்சுக்கிட்டு அப்படியே நிக்கும் போது கொலீக் வந்து ஹீரோயின் கிட்ட நீ ரொம்ப மாறி போயிட்ட, பட் இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வளர்ந்துருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ண இந்த பக்கம் ஹீரோவும் தாத்தாவும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல தாத்தா கிட்ட தாத்தா எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த இடத்துல நான் வைத்தியெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க லிப்ட்ல தாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இவனுக்கு எங்கேயோ கேட்டு ஒரு நாய்ஸ் கேக்குது. அத உத்து கவனிக்கிறான். அப்பதான் அந்த பிரேஸ்லெட்டோட சவுண்டு. அவனுக்கு தெரிஞ்ச அவன் ரூம்மேட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் சா போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவதானா அப்படின்னு டவுட் பட்டவன் லிப்ட் விட்டு தாத்தா கிட்ட கூட சொல்லாம வேகமா ஓடி வர அவ பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போறா. அங்க பெரிய டாக்டரா அவ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கா. சோ இவ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்த டாக்டர் மாதிரி தெரியுது. இந்த பக்கம் அவன் எங்க போனானே தெரியல அப்படின்ட்டு ஹீரோவும் தாத்தாவுக்கு கால் பண்ணி சாரி நான் திடீர்னு இப்படி உங்களை விட்டுட்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் நீங்க போங்க தோ வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இவங்கள தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல அவங்க இப்படி எதேச்சியா வரும்போது ஹீரோ ஹூடி போட்டுட்டு போனா எப்படி இருக்கும், அது பாஸ்ட்ல அதே மாதிரியான இமேஜ் உங்களோட கண்ணுக்கு தெரிய அவன் தானே இது அப்படின்னு ஒரு செகண்ட் நின்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்களும் இவனை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்தும் அவனுக்கு ஏதோ ஒரு மறந்து போன ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்னு நான் கெஸ் பண்றேன். நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்னு இந்த இடத்துல எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீன்ல பாட்டி தாத்தாவை மீட் பண்ணிட்டு அப்படியே டின்னருக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல சூப்பரான டிஷ்ஷுங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க தானே பெரிய ஃபேஷன் டிசைனர் அப்படின்ட்டு ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து இவங்க கிட்ட செல்ஃபி அண்ட் ஆட்டோகிராஃப் எடுத்துக்க. அந்த நேரத்துல உங்க ஹஸ்பண்ட் ஏன் இப்படி அமைதியா இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு தாத்தா வாயை திறந்து சொல்றதுக்குள்ள நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்ட்டு அப்படியே டெவலப் பண்றாங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள இருந்த சின்ன வயசு காதல்னால இப்ப கொஞ்சம் பேசுறாங்க இல்லையா. திரும்பவும் தாத்தா மேல பாட்டிக்கு இம்ப்ரெஸோ என்னவோ தெரியல. போக போக பாக்கலாம். அடுத்த சீன்ல ஹயாங் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஏன் இவன் கூட இருக்கும்போது இப்படி வேர்க்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்லாம் நார்மலா இவனை கலாய்ப்போமே, இப்ப பயங்கரமா வேர்க்குது. ஈவன் இவ்வளவு ஏசி போட்டோம் அப்படின்ட்டு காரோட கண்ணாடியில திறந்து வைக்க இவனுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு கண்ணாடியை மூடிட்டு சங்கோஜமா உட்காந்து போறான். அடுத்த சீன்ல இவங்க சில்க் மெர்ச்சன்ட் ஒருத்தரை மீட் பண்ண வந்திருக்காங்க. அவரும் அந்த அளவுக்கு இப்பெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல நான் வேணா உங்களுக்கு ஆர்கானிக்கா ரெடி பண்ணுவாங்க இல்லையா சில்க், அவங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு சரியான சர்ப்ரைஸ். ஏன்னா குவாலிட்டியானது அங்கதானே இருக்கும். எப்படியோ அந்த டீலிங் கரெக்டா முடிய அந்த நேரத்துல இவங்க மீட் பண்ணாங்க இல்லையா. அவரோட பேரு மிஸ்டர் சா. இவங்கள பார்த்து டின்னர் வித் ஒயினோட ஏற்பாடு பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே ஏன் கூட இவனுக்கு ஒயின் சாப்பிடுறது கூட டைம் இல்ல போல இருக்கு அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கார்ல போயிடா. அடுத்து இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்க வரும்போது அவ பொக்கையோட ரொம்ப சோகமா வந்துட்டு இருக்கா. இன்னமும் அவ ஃப்ரெண்ட கன்வே பண்ண அந்த விஷயங்கள் அவளோட மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க. ஏய் இவ்வளவு பெரிய அவார்டை வாங்கிட்டு உம்மோட மூஞ்ச வச்சுட்டு வந்திருக்க, இங்க பத்தியா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு இந்த பிரின்சஸ்க்குலாம் தலையில வைப்பாங்களே கிரௌன் அதெல்லாம் போட்டு விட்டு செம்மையா அழகு பார்த்து அவளை அப்படியே ஜோஷ் ஆக்குறான். எனி டைம் அவளை சிரிக்க வச்சுட்டே இருப்பானா பாத்துக்கோங்களேன். அப்படியே கூட்டிட்டு போகும்போதெல்லாம் செல்ஃபி எடுக்கிறது, நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறது, இப்படியே பண்ணிட்டு அந்த சோச்ல பெரிய டவர் இருக்கே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மொமெண்ட்டை இந்த இடத்துல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்க மாத்தி பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்மள சந்தோஷப்படுத்துறானே அப்படின்னு ஹீரோ பார்த்து இதெல்லாம் ஃபீல் பண்ணி தேங்க்ஸும் சொல்றா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹடாம் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கா. அதனால என்னென்ன நடந்துச்சு உங்க பேசாத டைம்லன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப இன்னசென்ட்டா அவகிட்ட பேசும்போது இப்பெல்லாம் பண்ணாதரா, எனக்கு திரும்ப அழுகையா வருது, இந்த நேரத்துல ஜாலியா இருக்கலாம், வா கொஞ்சம் வாக்கிங் போலாம் அப்படின்னு அவனை எழுந்து நடக்க சொன்னா டக்குன்னு அவன் உட்காந்துக்கிறான். அந்த நேரத்துல ஃபன் பண்ணாத, இதே வேலையா போச்சு, எழுந்து வாடா அப்படின்னு கையெல்லாம் கொடுக்க அவனால எழுந்துக்கவே முடியல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டு காலை பார்த்தா கால் இப்படி அவனுக்கு கோணலா இருக்கும். ஆக்சுவலா அவன் இவ கிளாஸ்மேட்டுக்கு ஜூஸ் குடுக்கறது பார்த்து குடுக்குடுன்னு ஓடி வந்து கீழே விழுந்தானே, அதுல ஸ்லிப்பான கால் போல இருக்கு, இன்னும் சரியாகல. ஆனா இவனுக்கு டோர்னமெண்ட் இருக்கு, அதுவும் யூஎஸ்ல போயிட்டு விளையாடணும், அதுல விளையாண்டானா இவனுக்கு பெரிய ஒரு லைஃபே காத்துட்டு இருக்கு. பட் இந்த நேரத்துல இப்படி அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவளுக்குள்ள பயங்கரமான ஃபீலிங், இவன் நம்மள லவ் பண்றானா இல்ல பாசமா இருக்கானா, இவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு மிஸ் யோங் எனி டைம் மேனேஜர் பத்தி திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா. சோ அவங்க இந்த பிசினஸ்
பிசினஸ் விஷயமா வெளியில போயிருந்தாங்க இல்லையா, அதனால ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவனோட ரூம்க்கு ஒரு பார்சல் வர அதை நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டு கையில வாங்கினவ ரூம் தட்டி தட்டி பார்க்க யாருமே திறக்கலன்னு அவ பாட்டுல போக திடீர்னு கதவு திறக்க திரும்பி பார்த்தா மேனேஜர் நிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்கன்னு அப்படியே இவ கேக்குற சமயத்துல அவரும் டக்குன்னு இவளோட ஷோல்டர்ல சாஞ்சிடுறாரு. என்னாச்சுன்னே தெரியல. ஆனா இந்த பக்கமோ பாட்டி கிட்ட தாத்தா என்ன நினைச்சிட்டு இருக்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொல்லாம என்னை விட்டு ஓடி போயிட்ட, திடீர்னு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்ச, பட் சந்தோஷம் தான். ஆனா இப்போ என்ன பார்த்து ஹஸ்பண்ட் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சரியா வருமா, நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்ன பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு தாட் அப்படியே உறுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை கேட்டுட்டு அப்படியே ஆடி போய் உட்கார்ந்துருக்கா. என்னடா ஆச்சு அப்படின்னு திங்க் பண்ணும் போதுதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பயங்கர சந்தோஷத்துல இருக்கான். ஏன்னா அவங்க 2 பேரும் செலிப்ரேஷனை முடிச்சுட்டு நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது நான் உன்னை அர்ஜென்ட்டா மீட் பண்ணோம் வரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட அதே ஜோஷோட குடுகுடுன்னு ஓடி வர இவ்வளோ அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு, சோகமா இருக்க, கன்ஃபியூஷனா இருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நீ எனக்கு ஒரு கிஃப்ட நேத்து கொண்டு வந்து கொடுத்த, அதுவும் ஹோட்டல்ல காண போன பையனா கிடைச்சிருச்சு, இந்த லக்கி சிம்பிளா இருக்கட்டும்ட்டு அதுல மதர் ஆஃப் பேர்ல்ஸோட டயக்ராமே ஒட்டி கொடுத்த. சோ நான் லக்கியா தான் ஃபீல் பண்றேன், ஆனா இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படின்னு பாக்கெட்ல இருந்து 2 பெனாவை ஒரே மாடல்ல எடுத்து கொடுக்க அவ்வளவுதான் ஹீரோக்கு இந்த பக்கம் தலையே விடிச்சிருது. ஆக்சுவலா இவன் தான் அந்த பெண்ணை மேக் பண்ணி கொடுத்தான். ஹோட்டல்ல அந்த பெண் காணா போச்சு. அந்த பெண் அந்த இடத்துல இருந்தா தேடி இவன் கண்டுபிடிச்சான்ற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இவங்கிட்ட இருந்த இன்னொரு பேனாவை எடுத்து வந்திருப்பான். சோ அது பார்சலா வந்திருக்கும். அதுதான் தாத்தாவும் பார்த்துருப்பாரு. பட் அவருக்கு அரச புரசலா கொஞ்சம் புரிஞ்சிச்சு. பட் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் எப்ப புரிய போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் இந்த கதையோட பங்கமான ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இந்த டிராமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.